வணக்கம். அதிகாரம் 42 கேள்வி. குறள் எண் 414. கற்றிலனாயினும் கேட்க அஃதொருவற்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை. இந்த குறள் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம். கற்றில அப்படின்னா கற்கவில்லை, கற்றிலனாயினும் கற்கவில்லை என்றாலும் கேட்க, செவி வழியாக விஷயங்களை கேட்க, செவிவழியாக தமக்கு தெரியாதனவற்றை சான்றோரிடமிருந்து கேட்க. அப்படி ஒருவன் கேட்பானாயின் என்ன நடக்கும்? அஃதொருவருக்கு, அப்படிப்பட்ட கேள்வி செல்வமானது ஒருவருக்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை அப்படின்னா தளர்ச்சியின் போது, அவனது வாழ்வில் தளர்வடையும் பொழுது ஊன்றுகோல் போல அவனுக்கு துணையாக இருந்து அவனை காக்கும். அதுதான் ஊற்றாம் துணை, ஊன்றுகோல் போல அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிறிஸ்பா அந்த குறள் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒருத்தவரும் கற்கவில்லை என்றாலும் கேள்வி செல்வத்தின் மூலமாக சான்றோரிடமிருந்து அவன் கேட்டு தெளிந்து கொண்ட விஷயங்களானது அவனது வாழ்க்கையில் அவன் தளர்ச்சியுறும் பொழுது ஊன்றுகோல் போல துணையாக அவனுக்கு நின்று அவனை காக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதை தான் ரொம்ப அழகாக திருவள்ளுவர் அவங்க இந்த குறளில் கற்றிலனாயினும் கேட்க அஃதொருவற்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறள் விளக்கம். கற்கவில்லை என்றாலும் ஒருவன் செவி வழியாக கேட்டு பெற்ற கேள்வி செல்வம் அவன் வாழ்வில் தளர்ச்சி வரும்போது ஊன்றுகோல் போல் துணையாக இருக்கும். நன்றி. நாளைக்கு அடுத்த குறளில் சந்திக்கலாம்.